Hi friends, welcome to our channel Success in NEET. I hope all are doing well. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா நீட் 2022 ஆஸ்பிரன்ஸ்க்காக 6 month ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்டார்ட் பண்ணி வீக்லி ஷெடியூல் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நீட் 2023 ஆஸ்பிரன்ஸ்க்காக 1 year ஸ்ட்ராட்டஜி ஸ்டார்ட் பண்ணி வீக்லி ஷெடியூல் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் அது போக வந்து பயோலைன் கெமிஸ்ட்ரியில் என்சிஆர்டி வந்து லைன் பை லைன் மீனிங் சொல்லிகிட்ருக்கோம். ஈவன் ஃபிசிக்ஸுக்குமே வந்து கொஷின் பேஸ் பண்ணி ஃபார்முலா பேஸ் பண்ணிலாம் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ அது மாதிரி இன்றைக்கி என்ன சாப்டர்னால் வந்து ஒர்க், பவர் அண்ட் எனர்ஜி. இந்த சாப்டரில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா வந்து ஒரு ஃபார்முலா ஷீட் மாதிரி, ஃபார்முலா ஷீட் ஆஸ் வெல் அஸ் கொஞ்சம் கான்செப்ட்ஸும் இன்க்ளூடட் தான். ஓகே, ஸோ கான்செப்ட்ஸ் இதெல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணி எப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு எவ்ரி பாடியுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இங்கே இருக்குது எனக்கு. ஸோ அதை வந்து நான் ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ whenever I apply ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்பொழுது இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கேருந்து இங்கே வந்து டிஸ்பிளேஸ் ஆகுதா. ஸோ அப்போது இந்த ஃபோர்ஸ் மூலமா ஆப்ஜெக்டில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. அப்போது அங்கே என்ன இருக்குன்னா ஒரு ஒர்க் டன் வந்து அங்கே நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அங்கே வந்து ஒரு என்ன சொல்லலாம்னா இந்த கிவன் டேட்டா வச்சு நம்மளால் ஒர்க் டன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அங்கே வந்து ஒரு ஒர்க் டன் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒர்க் டனோட ஃபார்முலா என்னென்னா வந்து F×S. ஸோ அந்த ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸ் அண்ட் அந்த மூலயமா அது எவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ இதை வச்சு நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும்னா வந்து ஒர்க் டன் வந்து கண்டுபிடிக்க முடியும். அண்ட் ஓகே, ஸோ அண்ட் இதுதான் இதை எஸ்ஐ யூனிட்டில் பார்த்தோம்னா வந்து ஜூல் தான் வந்து சொல்லுவாங்க, 10 ஜூல் 20 ஜூல் அது மாதிரி. அண்ட் அதே மாதிரி வந்து சிஜிஎஸில் பார்க்கணும்னா எர்கு. ஸோ அந்த எர்குக்கும் ஜூலுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன் என்னென்னா 10⁻7 எக்ஸ். இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அண்ட் இதை பேஸ் பண்ணி டேரெக்டாக கொஷின் கேட்கலாட்டியும் உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா டேட்டாவில் வந்து கொடுக்கும் பொழுது எர்கு வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் உங்களுக்கு ஃபைனல் சொல்யூஷனில் ஆப்ஷன் 4 ஆப்ஷனில் ஜூலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ யூ ஹாவ் டு கன்வெர்ட் தட் வேல்யூ. ஸோ அப்போ நீங்கள் இது எப்படி கொடுத்துருந்தாலும் ஓகே தான். ஜூல் டு எர்கு கன்வெர்ட் பண்ணணும்னு சொன்னாலும் இல்லை எர்க்ஸ் டு ஜூல் கன்வெர்ட் பண்ணணும்னு சொன்னாலும் ஓகே. ஸோ இப்போ வந்து ஜூல் வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க, 20 ஜூல் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஜூல்ஸ் டு எர்கு மாற்றணும் அப்படின்னா வந்து ஈஸியாக போட்டுருவீங்க. ஸோ 20 × 10⁻7. ஏன் அப்படின்னா அந்த ஜூலை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த 10⁻7 வந்து போடுறீங்க. இதே வந்து 20 எர்குன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து 20 எர்குன்னு கொடுத்துருக்காங்கன்னா அந்த எர்கை ரீப்ளேஸ் பண்ணிட்டு 1 எர்கு ஈக்குவல் டு அப்படின்னு போடும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷனே மறுபடியும் மாற்றி எழுதணும். 1 ஜூல்ஸ் ஈக்குவல் டு, அதாவது 10⁻7 கீழே போடுறீங்க, இஸ் ஈக்குவல் டு 1 எர்கு அப்படின்னு போடுறீங்க. ஓகே, ஸோ அப்போ 1 எர்குக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா 1/10⁻7 ஜூல் அப்படின்னு போடணும். ஸோ அப்போ நான் அந்த எர்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்ன போடுறேன்னா 1/10⁻7 மேலே வந்து ஜூல் போடுறேன். அப்போ 20 × 10⁻−7 ஜூல் அப்படின்னு போடணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து சைன் கன்வென்ஷன்ஸ் போடணும். ஸோ இதுலேருந்து அதில் கேட்டாலும் சரி, அதிலேருந்து இதில் இப்படி எப்படி கேட்டாலும் வந்து உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்க்குறோம். ஸோ இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் வந்து அப்போ அதை காமிச்சது எப்படி சொன்னேன்னா ஒரு ஃபோர்ஸ் நம்ம இப்படி கொடுக்குறோம் அண்ட் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வந்து இப்படியே நடக்குது. பட் ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் கொடுத்துருந்தாங்க அப்படின்ற டைமில் இந்த இருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து இப்படி கொடுக்குறேன். ஓகே, இந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் ஒரு ஆங்கிளில் கொடுக்குறேன். ஸோ அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எங்கே நடக்குதுன்னா இந்த மாதிரி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நடக்குது இந்த டைரக்ஷனில். ஸோ அப்படி நடக்கும் பொழுது அந்த ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் தான் என்னென்னா இந்த தீட்டா அப்படின்றது. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து நம்ம எப்படி ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும்னா F.S. அதாவது அந்த இது வந்து என்னென்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மல்டிப்ளிகேஷன்லேயே ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன், வெக்டார் மல்டிப்ளிகேஷன் 2 இருக்குது. இது வந்து ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஸோ இதனுடைய இது எப்படி எழுதணும்னா F×S × cos θன்னு எழுதுவாங்க. இதே வெக்டார் மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் சைன் எழுதுவாங்க, சைன் θ எழுதுவாங்க. இதுக்கு வந்து நீங்கள் cos θ எழுதணும். ஓகே. ஸோ இப்போ நம்ம cos θன்னு எழுதும்பொழுது θ வந்து 90 இருக்கும் பொழுது cos 90 வந்து உங்களுக்கு 0 வந்துடும். ஸோ என்டையர் ஒர்க் டனும் 0 ஆகிடும். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒர்க்கும் நம்ம ஃபோர்ஸும் நம்மளுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பர்பண்டிகுலராக இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒர்க் டன் வந்து 0வாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் அடுத்து வந்து இன்னொரு கான்செப்ட் என்னென்னா நம்ம ஒர்க் டன் அப்படின்றத வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா அதை பார்த்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதாவது என்ன பார்த்து டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா டிபெண்ட் பண்ணி இருக்காது. என்ன இண்டிபெண்ட்டாக அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இங்கேருந்து இங்கே போகிறாங்க அப்படின்னா வந்து ஸோ அது வந்து இங்கிட்டிருந்து இப்படி போனாலும் இதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ ஒர்க் டன்லேயே வந்து 4 விதமாக கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் மூலமாக எப்படி இருக்கும், நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸாக இருந்தால் எப்படி இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபார்முலாஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஏரியா அண்ட் அது கிராஃப்னு சொல்லி, ஸோ இந்த cos θ வச்சு, ஸோ அதே மாதிரி இன்டெக்ரல் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த
கண்டிஷனில் எந்தெந்த மாதிரி வரும்னு. ஸோ அதுக்குரிய லிங்க்கையும் வேணால் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இது வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸாக இருப்பாங்க மேக்ஸிமம். இந்த மாதிரி கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸாக இருந்தாங்க, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கும் பொழுது அது வந்து நமக்கு பார்த்த வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. லைக் இந்த மாதிரி போனாலும் சரி, மேலே போட்டிருக்க மாதிரி, இல்லை கீழே எப்படி போயிருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி போயிருந்தாலும் சரி, இந்த மாதிரி போயிருந்தாலும் சரி, நமக்கு வந்து பார்த்த வந்து அது டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது எங்கிட்டு போச்சு அப்படின்றத அந்த பாதையெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை. இனிஷியல் பொசிஷன்றது இது, ஃபைனல் பொசிஷன்றது இது. ஸோ எனக்கு ஆன்சர் வந்து 4க்குமே வந்து ஒர்க் டன் வந்து எனக்கு சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் என்னென்னா இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த பாத் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி சமயங்களில் 2 கிவன் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஸோ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இண்டிபெண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து என்னென்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ். இது வந்து நம்ம இந்த கண்டிஷன் கன்சிடர் பண்ணுறது வந்து ஒன்லி ஃபார் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் தான். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒர்க் டன் பை அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் இஸ் இன் கம்மிங் பேக் டு த சேம் பாயிண்ட். ஓகே. இப்போ நம்ம ஒரு க்ளோஸ்டு லூப் இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிட்டாலும் சரி, இந்த இது வந்து ஒரு க்ளோஸ்டு லூப்பாக கன்சிடர் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு சர்க்கிள் கன்சிடர் பண்ணிக்கிட்டாலும் சரி, ஏதோ ஒரு க்ளோஸ்டு லூப்னால் என்னென்னா கண்டினியூஸாக அந்த போன பாயிண்ட்டே வந்து போய்கிட்டே இருக்கும். இப்போ இதை இனிஷியல்னு நான் இந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஃபைனலும் அதே தான், பிகாஸ் இங்கே போயிட்டு இங்கேயே தான் வந்து ரீச் ஆகும். இப்போ இதை இனிஷியல்னு கன்சிடர் பண்ணுறேன்னா இங்கேருந்து இங்கே போயிட்டு இங்கேருந்து இங்கே வந்துட்டு ஃபைனலும் அதே தான் வரும். ஓகே. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் எனக்கு நான் வர்டனுக்கு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா வந்து எஃப் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், அது எந்த அளவுக்கு மூவ் ஆகிருக்கு, எனக்கு இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் தான் முக்கியம். அது இப்படி போதா அப்படி போதான்றதுலாம் எனக்கு கணக்கு கிடையாதுன்னு. பட் இந்த கண்டிஷனில் வந்து இனிஷியல் அண்ட் ஃபைனல் ரெண்டுமே வந்து சேமாக இருக்கிறனால எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டே அந்த இடத்துல இல்லை அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணி எஸ் வந்து 0 ஆகிடும். ஸோ எஸ் 0 ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டபிள்யூவும் 0 ஆகிடுவாங்க. ஸோ அந்த கண்டிஷன் தான் இது. ஓகே. ஸோ அடுத்து வந்து இதே வந்து நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸாக இருந்தாங்க அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ அந்த பாத்தை வந்து கன்சிடர் பண்ணணும். இப்போ இங்கிட்ட இப்படி போச்சு அப்படின்னா வந்து இதுக்குரிய ஒர்க் டனை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். இதனுடைய ஒர்க் டன் வேறு, இதனுடைய ஒர்க் டன் வந்து வேறு, இந்த பாதையில் போகிற ஒர்க் டன் வேறு, இந்த பாதையில் போகிற ஒர்க் டன் வேறு. பிகாஸ் தே ஆர் பாத் டிபெண்ட், அது போகிற பாதையை அது டிபெண்ட் பண்ணி இருக்குது. எந்த பாதை போதோ அதுக்கேற்ற மாதிரி வேரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் க்ளோஸ்டு லூப்பில் பார்த்தீங்கன்னாலும் இதே இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷனாக இருந்தாலும் அது பார்த்து டிபெண்ட் பண்ணியிருக்கனால இவ்வளோ தூரம் கடந்து வந்த பாதையை வந்து அது டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ அதனால் நம்மளால் வந்து கண்டிப்பாக அதை 0 அப்படின்னு சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ க்ளோஸ்டு லூப்பாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து பவரோட ஃபார்முலா அப்படின்னா என்னென்னா வந்து ஒர்க் டன் டிவைடட் பை டைம். ஸோ இந்த இதுதான் வந்து மெயினான ஒரு ஃபார்முலா. ஓகே. ஸோ அப்போ ஒர்க் டனை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எஃப் இன்ட்டு எஸ்ன்னு எழுதலாம். ஸோ அதுலேருந்து டிரைவ் ஆனதாக இது. ஸோ ஒர்க் டனுக்கு பதிலாக நீங்கள் எஃப் இன்ட்டு எஸ் டிவைடட் பை டின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எஃப் இருக்காங்களா. ஓகே. ஸோ இந்த ஃபார்முலா வந்துட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ண வேண்டியது இவங்களை பார்த்துக்கோங்க. பிகாஸ் நமக்கு தெரியும் ஒர்க் டன் பர் யூனிட் டைம் அதுதான் வந்து பவர் அப்படின்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட டயத்தில் நம்மளால் வந்து எவ்வளோ வந்து ஒர்க் பண்ண முடியுது அப்படின்றது தான் வந்து பவர். ஓகே. ஸோ ஒரு 4 மினிட்ஸில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கொடுக்குறோம்னா அந்த 5 மினிட்ஸில் வந்து உங்களால் எவ்வளோ கொஷின் சால்வ் பண்ண முடியுதுன்னா நீட் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாங்கன்னா 5 மினிட்ஸில் 5 கொஷின்ஸ் கண்டிப்பாக சால்வ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து உங்களோட பவர். ஸோ இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது இப்போ வந்து நீங்கள் காம்படிட்டிவ்லி சுப்பீரியராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து அந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பவர் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது இப்போது வந்து அந்த உங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த 200 கொஷின்ஸ் இந்த வட்டம் வந்து ஆப்ஷனோட சாய்ஸஸோடு கொடுத்துருந்தனால 200 கொஷின்ஸோ ஓகே. அந்த 200 கொஷின்ஸை வந்து எழுதினதில் மெஜாரிட்டி பீப்புள் நல்லா படிச்சிருந்தாங்க. எல்லாருக்குமே வந்து தெரியும் கொஷினை வந்து சால்வ் பண்ண முடியும் அவங்களால. பட் ஆனால் யார் வந்து காம்படிட்டிவ்லி சுப்பீரியராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து அந்த குறிப்பிட்ட கொடுத்த டயத்துக்குள்ளேயே முடிக்கணும். 180 மினிட்ஸ் தான் கொடுப்பாங்கன்னா அந்த 180 மினிட்ஸ்க்குள்ளேயே அவங்களால வந்து அந்த 200 கொஷினை பார்த்து 180 கொஷின்ஸை வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியணும். ஸோ அந்த கிவன் டைமில் உங்களால் வந்து எவ்வளோ ஒர்க் பண்ண முடியுது, எவ்வளோ கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியுதோ ஸோ அவங்களுக்கு தான் பவர் ஜாஸ்தி இருக்கும், அவங்களுக்கு தான் சீட்டு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த கான்செப்ட். ஓகே. ஸோ அந்த எல்லாராலையுமே வந்து செய்ய முடியும். எல்லாருக்குமே வந்து மேக்ஸிமம் படிச்சிருந்த எல்லாருக்குமே வந்து தெரியும். பட் ஆனால் என்னென்னா தே நீட் சம் எக்ஸ்ட்ரா டைம். அவங்களுக்கு வந்து அவங்களால வந்து டைம் வந்து காம்பன்சேட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியானவங்க சில மார்க்ஸை வந்து லாஸ் பண்ணுவாங்க. ஸோ
என்ன அப்படின்றத நீங்கள் தான் பார்க்கணும். நீங்கள் வந்து சுப்பீரியராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைம் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ கொஷின் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்றது முக்கியம். ஸோ அது மாதிரி தான் பவர் அப்படின்றது இவ்வளோ டைமில் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றது தான். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்முலா வந்து ஃபைனலாக வந்திருக்காங்களா, இதில் வந்து எஃப் வந்து இருக்கட்டும்ப்பா. எஸ்/டி என்னது, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன். ஓகே, ஸோ வெலாசிட்டி எஸ், ஸோ அதை தான் எழுதியிருக்காங்க. எஃப் இன்ட்டு வி அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ தட் இஸ் நத்திங் பட் அதை டாட் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் டாட் ப்ராடக்ட் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஸோ ஸ்கேலார் ஃபைனலாக நமக்கு கிடைக்கிறது வந்து என்னவாக இருக்குன்னா ஒரு ஸ்கேலாராக தான் இருக்கும். ஸோ பவர் இஸ் ஸ்கேலார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த பவரோட யூனிட்னு பார்த்தோம்னா வந்து வாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா 1 ஹார்ஸ் பவர், இந்த இது வந்து நோட் பண்ணி வச்சுருக்காங்க. மேபி அதில் ஏதாவது கேட்கலாம் சைன் கன்வென்ஷன்ஸில். 1 ஹார்ஸ் பவருக்கு வந்து என்ன வேல்யூனா 746 வாட்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு மிஷினோட பவர் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த மிஷின் என்ன பண்ணால் ஒரு மிஷின் கன். ஸோ இந்த மிஷின் கன் என்ன பண்ணுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு N புல்லட்ஸை வந்து என்ன பண்ணுன்னா ஃபயர் பண்ணுது. அண்ட் அதனுடைய மாஸ் வந்து M. எதோட மாஸ்னால் அந்த புல்லட்ஸோட மாஸ். ஓகே, ஸோ ஒரு 1 செகண்டில் இவ்வளோ இது பண்ணுது. அண்ட் அதனுடைய வெலாசிட்டி வந்து V கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த புல்லட்டோட வெலாசிட்டி. அப்போது அந்த மிஷின் கன்னோட பவர் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ திஸ் இஸ் P is equal to half mv². we know that mv² நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ mv², அதில் வந்து ஒரு எண்ணு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ half mv²னா கைனடிக் எனர்ஜிக்குரிய ஃபார்முலா. அது வந்து என்னென்னா அந்த எண்ணு அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் புல்லட்ஸை மென்ஷன் பண்ணுவாங்க. பிகாஸ் ஒரு புல்லட்டுக்குன்னா half mv² முடிச்சிடலாம். பட் அது என் நம்பர் ஆஃப் புல்லட்ஸ் அப்படின்றனால என்னால் மல்டிபிள் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்கலாம். ஸோ பட் இங்கே பவருக்கும் இது half mv² அப்படிங்கும்போது இதனுடைய யூனிட் என்னவாக வரும்னா எனர்ஜிக்குரிய யூனிட்டாக வரும். எனர்ஜிக்குரிய யூனிட்டு ஒர்க்டனுக்குரிய யூனிட் எல்லாமே வந்து சேம் தான். பட் இதவே நான் பவருக்கு சொல்ல முடியும், பவருக்கு இடிக்காதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். எஸ், டைமென்ஷன் இடிக்கும்ல, ஒரு டிவைடட் பை 2 இடிக்குதுல்ல, டிவைடட் பை T, 2 இல்லை T. ஸோ அது வந்து என்னென்னா இன் 1 செகண்ட் அவங்க கொஷினில் கொடுத்துருக்கறனால நோட் பண்ணுங்கள். ஸோ இன் 1 செகண்ட் அவங்க கொடுத்துருக்கறனால அந்த டிவைடட் பை T போட்டிருக்கோம், டிவைடட் பை 1ன்னு போட்டிருக்கோம். ஸோ அதனால் அது தெரில. இதே வந்து அவங்க வந்து உங்களுக்கு டைம் கொடுத்தாங்கன்னா யூ ஹாவ் டு டிவைட் தட் பை T. அந்த கொடுத்துருக்க டைம்னால நீங்கள் வந்து டிவைட் பண்ணணும். அப்படின்னா தான் அந்த டைமென்ஷன் வந்து சேமாக இருக்கும். நீங்கள் டைமென்ஷன் வச்சே சில கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து கெப்பாசிட்டி ஆஃப் டூயிங் ஒர்க் இஸ் கால்டு எனர்ஜி. ஓகே, நம்மளால் வந்து எந்த அளவுக்கு அந்த ஒர்க்கை வந்து செய்ய முடியுது, நம்மளோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்றது தான் வந்து நம்ம எனர்ஜியாக சொல்கிறோம். ஸோ இப்போ நம்மளால் இப்போ அந்த பர்சனுக்கு வந்து எனர்ஜி ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா வந்து அவங்களுடைய கெப்பாசிட்டி வந்து ஜாஸ்தி இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். ஓகே, ஸோ எனர்ஜிக்கும் நமக்கு வந்து ஜூல் தான் நமக்கு தெரியும். அண்ட் இது எனர்ஜி அண்ட் ஒர்க் டன் மோரார்லெஸ் சேமாக தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ அதனால தான் ரெண்டையுமே வந்து சேம் சாப்டர்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எஸ்ஐ யூனிட் வந்து ஜூலு, அட் த சேம் டைம் சிஜிஎஸில் யூஸ் பண்ணும்பொழுது எர்கு. சிஜிஎஸ்னால் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதாவது லென்த்துக்கு வந்து நம்ம ஜென்ரலாக எஸ்ஐ யூனிட்டில் மீட்டர்னு எடுப்போம், அது சென்டிமீட்டர் எடுப்பாங்க. ஸோ அதுலேருந்து ஒன்று தான் சி. இது மாஸ்க்கு வந்து நம்ம கேஜி எடுப்போம், அவங்க வந்து கிராம் எடுப்பாங்க, அதனால தான் அந்த ஜி. அடுத்து வந்து டைமுக்கு வந்து நம்ம என்ன எடுப்போம்னா செகண்ட் தான் எடுப்போம். ஸோ இவங்களும் செகண்ட் தான் எடுப்பாங்க. தட் இஸ் சிஜிஎஸ்னால் அதுதான். ஓகே, ஸோ சிஜிஎஸ் சிஸ்டமில் பார்க்கும்பொழுது எர்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுக்கும் இந்த கொஷின் வந்து அடிக்கடி கேட்பாங்க. 1 kWh அதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லி இது ரீசெண்டாக எப்போயோ கேட்டிருக்காங்க இந்த கொஷின். ஓகே, 1 kWh 3.6 × 10⁶ ஜூல். ஓகே, இதை வேறு எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து 3600 × 3600 கிலோஜூல்னு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்கலாம். பிகாஸ் இந்த 10⁶ வந்து நம்ம 10⁻³ × 10⁻³ போடலாம். ஸோ இந்த 10⁻³ தான் நான் 3600 மாற்றிட்டேன். அண்ட் ரிமைனிங் இருக்க 10⁻³ தான் நான் கிலோவுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுதான். ஓகே, ஸோ எப்படி கொஷின் கேட்குறாங்கன்றதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் இருக்குது. இப்போ வந்து இவ்வளோ ஒரு ஹைட்டில் வந்து இது ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு டேபிளாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு டவராக இருக்கட்டும், அதுக்கு மேலே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து எனர்ஜி இருக்குது. அது வந்து மூமெண்ட்டில் இல்லை, பட் இட் ஹேஸ் எனர்ஜி. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா பை விர்ச்சு ஆஃப் இட்ஸ் பொசிஷன். அதோட பொசிஷன் பேஸ் பண்ணி என்னென்னா இவ்வளோ ஹைட்டில் இருக்கும் பொழுது அந்த ஹைட்டுனால வந்து அதனுடைய பொசிஷன்னால் அதுக்கு வந்து ஒரு எனர்ஜி வரும். mgHன்னு சொல்லுவோம். பிகாஸ் வந்து அது கண்டிப்பாக அந்த ஆப்ஜெக்ட் இருந்தால் மாஸ் இருக்க தான் செய்யும். ஜின்றது 9.8 இருக்கும். இல்லைன்னா நீங்கள் 10ன்னு எடுத்துக்கலாம் அப்ராக்சிமேட்டாக.
அண்ட் அந்த ஹைட்டுனால உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா அந்த பொசிஷன்னால் உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி வருது அப்படின்னா அந்த எனர்ஜிக்கு பேர் இட் இஸ் கால்ட் அஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜிக்குரிய ஃபார்முலா என்னென்னா mgh. ஸோ அதை தான் நான் சொன்னேன். அண்ட் எலாஸ்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது. அந்த ஸ்ப்ரிங் ஒரு கம்ப்ரஸ்டு ஸ்ப்ரிங்குன்னு கன்சிடர் பண்ணிட்டிங்கன்னா அதில் எலாஸ்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி இதை பேஸ் பண்ணி நிறையா கொஷின் கேட்டிருக்காங்க. 12kx² அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த கேஎக்ஸ் வந்து நமக்கே தெரியும், நான் எஃப் இஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்னா ஸ்ப்ரிங்கு கேன்றது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டு. ஓகே, ஸோ ஸ்ப்ரிங்கு கான்செப்ட் யூஸ் பண்ணும்பொழுது எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எஃப் அந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக கே போடுவாங்க. ஸோ தட் இஸ் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா கேஎக்ஸுக்கு பதிலாக இந்த 12kx² நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் வந்து இருக்கட்டும், இந்த கேஎக்ஸு மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். ரிமைனிங் ஒரு எக்ஸ் இருக்குது. இந்த கேஎக்ஸை மட்டும் நான் என்ன போட்டுக்கிறேன்னா வந்து எஃப்னு போட்டுக்கிறேன். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக 12fxன்னு வந்துடுமா. ஸோ இதுதான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதை வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. இது ரிலேட்டடாக நான் இப்போ ரீசெண்டாக ஏதோ எடுத்த மாதிரி கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏதோ கொஷின் சால்வ் பண்ணல இல்லையே வேறு சாலிட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் எடுக்கும் பொழுது இந்த கான்செப்ட் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். எஸ், ஓகே, ரீசெண்டாக தான் போட்ட வீடியோவில் தான். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதே நீங்கள் எஃப் வந்து வச்சுக்கோங்க. அப்படியே எக்ஸுக்கு பதிலாக நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். 12fxன்னு ஆல்ரெடி இருக்குது. இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன ரீப்ளேஸ் பண்ணுறேன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ்ன்னு இருந்துச்சா, இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நீங்கள் என்ன எழுதலாம்னா f/kன்னு எழுதலாமா. இதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறேன். பிகாஸ் அவங்க கொடுத்துருக்கிற டேட்டாவை பொறுத்துப்பா. உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்து ஃபோர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் 12kxஐயே நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். இல்லை எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு கொடுக்கல பட் எனக்கு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்பொழுது நான் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டேர்மான இந்த டேர்ம் 12kx fx இருக்காங்களே இவங்களை நான் என்ன பண்ணணும்னா 12f இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் மறுபடியும் வந்து f/kன்னு எழுதணும். மறுபடியும் அந்த எஃப் வச்சு எழுதலாமானா எழுதலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு ஃபைனல் ஈக்குவேஷன் எப்படி வரும்னா 12f²k அப்படின்னு வரும். f²/k அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது வந்து இது வந்து என்னென்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் இருக்கிறனால வரக்கூடிய எனர்ஜி தான் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு மூமெண்ட்னால் ஒரு மூமெண்ட்னால் பை த விர்ச்சு ஆஃப் இட்ஸ் மோஷன். ஸோ அதோட மூமெண்ட் அதோட மோஷன்னால் வரக்கூடிய ஒரு எனர்ஜி தான் என்னென்னா கைனட்டிக் எனர்ஜி. ஸோ அது வந்து மூமெண்ட்டில் இருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இங்கேருந்து அங்கே மூவ் ஆகுது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு வந்து கைனட்டிக் எனர்ஜி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, ஸோ அந்த கான்செப்ட் தான். இப்போ வந்து ஒரு ஃப்ளையிங் பேர்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது அண்ட் மூவிங் ஏரோப்ளேன், ஃப்ரீலி ஃபாலிங் பாடி மூவிங் இன் அன் இன்க்ளைன், ஆசிலேட்டிங் பெண்டுலம், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஸ் வெல் அஸ் கைனடிக் எனர்ஜி ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வை ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஒரு ஃப்ளையிங் பேர்டுன்னு பார்க்கும்பொழுது அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் அண்ட் இட் இஸ் இன் மோஷனில் இருக்குது. மோஷனில் வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மோஷனில் இருக்கும்போது கைனடிக் எனர்ஜி இருக்கும். அண்ட் ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் இருக்கிறனால இட் வில் பி ஹேவிங் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆல்சோ. ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும். அதே மாதிரி தான் ஏரோப்ளேனோ ஒரு ஃப்ரீலி ஃபாலிங் பாடி அப்படின்னா அந்த ஃப்ரீலி ஃபாலிங் பாடி அப்படின்றது என்ன பண்ணுன்னா மேலேருந்து அப்படியே கீழே விழுகுது. ஸோ இட் மோஷனில் இருக்குது. அட் த சேம் டைம் மேலேருந்து இருக்குது அப்படின்ற போது ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாமே அதே மாதிரி இன்க்ளைன்டு பிளேனில் மூவ் ஆகுது அப்படின்னாலுமே பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட ஹச்சுன்றதுல தான் வந்து இன்க்ளைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் அது வந்து மூவ் ஆகி வரும். ஸோ ஆசிலேட்டிங் பெண்டுலமே வந்து அப்படி தான். ஸோ அது வந்து பார்த்தோம்னா இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் தொங்க விட்டுருப்பாங்க. இங்கேருந்து அப்படி வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னா மூமெண்ட்டில் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே அதை பேஸ் பண்ணி சொல்கிறது தான். ஓகே, ஸோ அப்போது அண்ட் அந்த எனர்ஜிக்குரிய ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் மொமெண்டமில் சொல்கிறாங்கப்பா. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா E is equal to p²/2m அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ E அப்படின்றது என்னென்னா எனர்ஜி. ஓகே, அண்ட் P அப்படின்றது என்னென்னா மொமெண்டம் அண்ட் டிவைடட் பை மாஸ். ஓகே, 2m எம்ன்றது மாஸ் நமக்கே தெரியும். ஸோ இப்போ இந்த இதில் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா E is directly proportional to p². இந்த விஷயத்தை தான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது எனர்ஜி வந்து என்ன பண்ணியிருக்குன்னா மொமெண்டம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. இந்த ரிலேஷன் வச்சு நிறைய கொஷின் கேட்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து P1 கொடுத்துருவாங்க, P2 கொடுத்துருவாங்க, E1 கொடுத்துருவாங்க, E2 வந்து கேட்பாங்க சில சமயங்களில். இல்லை என்ன பண்ணுவாங்கன்னா P1 P2 கொடுத்துருவாங்க, E1 E2 ரேஷியோ கேட்பாங்க.
ஓகே, அந்த மாதிரி கேட்கலாம். இல்லை P1 P2 டைரக்ட் வேல்யூ கொடுக்குறதுக்கு போல் அதே ரேஷியோவும் கொடுக்கலாம். P1 P2க்குரிய ரேஷியோ கொடுத்துட்டு E1 வேல்யூ கொடுத்துட்டு E2வோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நிறைய விதமாக கேட்கலாம். கொஷின் கேட்கணுன்னா எப்படினாலும் கேட்கலாம். நம்ம தான் ஒரு திங்க் பண்ணி எழுதணும். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து பேஸ் பண்ணி கொஷின் நிறையா கேட்டிருக்காங்க. அண்ட் P வச்சு சொல்லணும் அப்படின்னா வந்து P இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு √(E) அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு அன்ஈக்குவலான ஒரு மாசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹேவ் ஈக்குவல் கைனடிக் எனர்ஜி. ஓகே, ஸோ இந்த ரிலேஷனில் நான் என்ன பண்ணேன்னா ஈக்குவல் கைனடிக் எனர்ஜி இருக்குது. ஓகே, ஸோ இதில் மொமெண்டம் வச்சு எழுதணும். ஓகே, ஸோ இப்போ இந்த ரிலேஷனை நான் மொமெண்டம் டேர்ம்ஸில் எழுதுகிறேன். மொமெண்டம்னா P² இஸ் ஈக்குவல் டு E இன்ட்டு 2mன்னு எழுதுகிறேன். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவலான கைனடிக் எனர்ஜி. ரெண்டு பாடி கன்சிடர் பண்ணுறேன், ரெண்டுக்குமே ஈக்குவலான கைனடிக் எனர்ஜி. அப்போ அதை விட்டுருங்க, டீலில் விட்டுருங்க. 2மே வந்து கான்ஸ்டண்ட்டான ஒன்று. அப்போ P² இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு m. அப்போ என்ன அர்த்தம், மாஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மொமெண்டம் அதிகமாக இருக்கும், மாஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா மொமெண்டம் கம்மியாக இருக்கும். இந்த கான்செப்ட் எப்போது, உங்களுடைய எனர்ஜி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் பொழுது, வென் எனர்ஜி இஸ் சேம், பிகாஸ் அது சேமாக இருக்கும்போது அதை நம்ம கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கிடுவோம். நெக்ஸ்ட் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அன்ஈக்குவல் மாசஸ் வந்து. ஓகே, ஸோ இதில் வந்து மொமெண்டம் வச்சு, இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எனர்ஜி வச்சு பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எனர்ஜினா இதே தான் ஈக்குவேஷனு. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹவ் ஈக்குவல் மொமெண்டம் வந்து ஈக்குவல். ஸோ இப்போ E இஸ் டைரக்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு m, பிகாஸ் அவங்க மொமெண்டம் வந்து ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஹவ் ஈக்குவல் மொமெண்டம். கொஷினை வந்து ப்ராப்பராக ரீட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் உங்களுக்கு என்ன இருக்கும்னா எனர்ஜி வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு m. ஸோ அப்போ லைட் பாடியாக இருந்தால் மாஸ் வந்து கம்மியாக இருந்தால் எனர்ஜி வந்து கூட இருக்கும். ஓகே, ஸோ லைட்டர் பாடியாக இருந்துச்சுன்னா கிரேட்டர் எனர்ஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிரேட்டர் எனர்ஜி வந்து இருக்கும். அண்ட் இந்த இடத்துல மொமெண்டம் வந்து சேம்ன்ற கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம், இந்த மாதிரி வந்து ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம் இந்த மாதிரி கன்சிடர் பண்ணும் பொழுது இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எனர்ஜி வந்து கன்சர்வ் ஆகிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இனிஷியல் எனர்ஜியும் ஃபைனல் எனர்ஜியும் வந்து ஈக்குவல் அப்படின்ற மாதிரி போடுவாங்க. இனிஷியல் இல்லாட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. அது வந்து பேஸ்ட் அந்த கொஷினை பொறுத்து நம்மளால் சொல்ல முடியும். பட் எனர்ஜி இஸ் கன்சர்வ்னா எந்த எனர்ஜியுமே வேஸ்ட் ஆகலை. முன்னாடி எப்படி எனர்ஜி இருந்ததோ அதே தான் ஃபைனல்லே இருந்தது. அந்த கான்செப்ட் தான். ஓகே, ஸோ அடுத்து வந்து என்னென்னா ஃபார் அ பாடி ப்ரொஜெக்டட் வேர்ட்டிக்கலி அப், அதாவது வேர்ட்டிக்கலி நம்ம அப்பில் வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு பாடியை வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்பொழுது கைனடிக் எனர்ஜி என்ன பண்ணியிருக்கோன்னா வந்து இந்த மேக்ஸிமம் ஹைட்டில் அது ரீச் பண்ணோம்ல, அதாவது நம்ம தூக்கி போடுறோன்னா அது ஒரு அளவுக்கு வந்து போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடும். ஸோ அப்படி ரிட்டர்ன் வர்றதுக்கு முன்னாடி அந்த மேக்ஸிமம் ஹைட் இருக்குல்ல, அந்த மேக்ஸிமம் ஹைட்டில் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கைனடிக் எனர்ஜியும் என்னவா இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜியும் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து ஒரு பாடி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்டு. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்னவாதுன்னா ஒரு ஹைட்டு, இப்படி ஹச்சுன்ற ஹைட்லேருந்து அதை யாரும் எது எறிகிறாங்க. ஓகே, ஸோ அங்கேருந்து வந்து கீழே விழுகுது. ஸோ இப்படி விழுந்துட்டு ஹச்சுன்ற டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணி விழுந்திருக்கு. ஸோ விழுந்துட்டு என்ன பண்ணால் மறுபடியும் ரீபவுண்ட் ஆகுதுன்னா இப்போ நீங்கள் பந்தை வந்து தரையில் தூக்கி போட்டிங்கன்னா அது மேலே மறுபடியும் எலும்பி வரும்ல. ஸோ அதுதான் அப்படி ரீபவுண்ட் ஆகி வர்றது ஒரு H' அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸ். இந்த இடத்துல H' போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ H' அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸ் வந்து ரீபவுண்ட் ஆகி வருது. அப்போ இந்த இடத்துல வந்து கொலிஷனால் எந்த அளவு எனர்ஜி வந்து லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து அடிக்கடி கேட்பாங்க. அது வந்து கொஷினே நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத மாதிரி கேட்பாங்க. பட் ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. கான்செப்ட் வந்து அதில் ரொம்ப ஈஸி. அது புரியணும். கொஷின் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஆன்சர்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்குரிய ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் mgh மைனஸ் mgh. அதாவது mghன்றது இருந்தது, அது கடைசி ஃபைனலாக ரீச் ஆனது mgh'. ஸோ இந்த எனர்ஜி இதில் mgன்றதை காமனாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ h மைனஸ் h', அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ ஒரு பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷனாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து கைனடிக் எனர்ஜி அண்டு லீனியர் மொமெண்டம் ரெண்டுமே வந்து கன்சர்வ்டாக இருக்கும். கன்சர்வ்னா இனிஷியல் லீனியர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ் வெல் அஸ் கைனடிக் எனர்ஜிக்கும் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதே வந்து இந்த இடத்துல வந்து அவங்க சொல்ல மிஸ் பண்ணிட்டாங்க. என்னென்னா இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்எலாஸ்டிக் கொலிஷனாக இருந்தாங்கன்னா கைனடிக் எனர்ஜி கன்சர்வ்டாக இருக்காது, பட் லீனியர் மொமெண்டம் கன்சர்வ்டாக இருக்கும்.
பட் ஆனால் கைனடிக் எனர்ஜி வந்து இஸ் நாட் கன்சர்வ்டாக இருக்கும் இன் கேஸ் ஆஃப் இன்எலாஸ்டிக் கொலிஷன். ஓகே, ஸோ இப்போ ஒரு பாடின்னு பார்த்தோம்னா இது நீங்கள் வந்து வீடியோ பார்க்கும்போது ஃபுல் வியூ வச்சு பாருங்கள். ஸோ அதனால தான் கீழே இருக்க வரையும் தெரியும். ஓகே ஸோ ஒரு பாடின்னு பார்த்தோம்னா கேன் ஹாவ் எனர்ஜி வித்தவுட் மொமெண்டம். ஓகே, ஸோ மொமெண்டம் இல்லாமல் அந்த பாடியில் வந்து என்னால் எனர்ஜியை வந்து சொல்லிட முடியும். பிகாஸ் half mv² வச்சு எனர்ஜிக்கு ஏகப்பட்ட ஃபார்முலா இருக்குது. mgh கூட இருக்குது. ஸோ மொமெண்டம் வச்சு தான் வந்து என்னால் எனர்ஜி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இட் கேன் ஹாவ் எனர்ஜி வித்தவுட் மொமெண்டம். ஆனால் இது எனர்ஜி இல்லாமல் அந்த ஆப்ஜெக்டில் வந்து என்னால் மொமெண்டம் வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. எனர்ஜி இருந்தால் மட்டுமே அந்த ஆப்ஜெக்டில் வந்து மொமெண்டம் இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன கான்செப்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேபி யூஸ் ஆகலாம். ஓகே, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு அது மாதிரி கொடுத்து கேட்கலாம். ஓகே, ஸோ அண்ட் நம்ம வந்து நீட் 2022 அண்ட் 2023 ஆஸ்பிரன்ஸ்க்காக வீக்லி ஷெடியூல் கொடுத்துட்ருக்கோம் அண்ட் வீக்கெண்ட் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஆஸ்பிரன்ஸ் யாராவது நீட் ஆஸ்பிரன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ண சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் இந்த பேஜ் வேணுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு வெப்சைட்டில் இருந்து தான் எடுத்தேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.